வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பியூட்டிஃபுல்லான ஹாஃப் பர்த்டே கேக் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப நாளாக எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஹாஃப் பர்த்டே கேக்ஸே எனக்கு வரலையேன்னு. ஸோ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஆல்ரெடி நம்ம ஒரு ஹாஃப் பர்த்டே கேக் ஒன்று பண்ணியிருந்தோம். இது வந்து செகண்ட் ஹாஃப் பர்த்டே கேக். ஆக்சுவலி வந்து நான் செஞ்சதில் செகண்ட் கேக், பட் எனக்கு ஆர்டர் இன்னொன்று வந்திருந்தது. பட் அன்றைக்கி நான் அவுட் ஆஃப் டவுனுங்கிறதால நான் எடுக்க முடியல. ஸோ இது வந்து நியாயமாக பார்த்தா தேர்ட் ஆர்டர் எனக்கு வந்து ரிசீவ் ஆனது. பட் நான் செகண்டாக இந்த கேக் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜியில் நம்ம வந்து செஞ்சுருக்கோம், சாக்லேட் கேக்கில் நம்ம செஞ்சுருக்கோம். அண்ட் இது வந்து ஃபஸ்ட்டு அந்த கஸ்டமர் வந்து நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு மைல்ஸ்டோன் கேக் வந்து நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இவங்க ரீச் பண்ணது வந்து ஹாஃப் பர்த்டேக்காக கேட்டாங்க. பட் ஹாஃப் பர்த்டே வந்து நான் ஃபஸ்ட்டு 1 kg நினச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தா ஹாஃப் கேஜி இருந்தது. ஸோ நாம் வந்து ஆல்ரெடி ஒரு ஹாஃப் பர்த்டே கேக்கு நம்ம வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா, அதாவது ஹாஃபாக இருக்கும் அந்த கேக்கே வந்து ஹாஃபாக இருக்கும். நான் வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த கேக் தான் ஃபஸ்ட்டு நான் செஞ்ச கேக்கு. ஸோ அந்த மாதிரி ரெஃபரன்சஸ் நான் கொடுத்துட்ருந்தேன். பட் இவங்க என்னென்னா எனக்கு பர்டிகுலராக இதுதான் வேணும்னு சொல்லி கேட்கல, ஹாஃப் பர்த்டே கேக் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தா அது ஹாஃப் கேஜி. ஸோ அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 பேர் தான் இருக்குது, எனக்கு ஹாஃப் கேஜி போட்டால் போதும் அப்படின்னாங்க. அப்புறம் தான் வந்து என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். ஏன்னா அந்த டிசைன் இருக்கு இல்லையா, அது வந்து நமக்கு 1 kgயில் வந்து மினிமம் பண்ணால் தான் ஓரளவுக்கு நிற்கும், இல்லைன்னா ரொம்ப குட்டியாக ஒரு மாதிரி நல்லா இருக்காது அந்த டிசைனே. ஸோ அப்புறம் நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி கேக்கை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு நாம் வந்து கொடுக்குற டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அவங்க வந்து எது நல்லாயிருக்கோ அதை பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ கேக்கை வந்து நம்ம ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்படி செப்பரேட் பண்ணி, ஸோ நடுவில் வந்து ஒரு சின்ன ஒரு ஏணி மாதிரி வச்சு அவங்க பாப்பா வந்து ரைட்டுலேருந்து லெஃப்ட் போகிற மாதிரி, அதாவது 6 monthsலேருந்து 1 year போகிற மாதிரி கேக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ஃபில்லிங் கொடுக்கணும். அது கொஞ்சம் மெஸ்ஸியான வேலை தான். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கரெக்டாக அந்த இடம் ஃபில்லிங்ஸ் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதனால் நம்ம வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ இதுக்கு மெயினாக இந்த டிசைனுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் கேஜிக்கு வந்து நான் 6 inch கேக் டின்னில் தான் வந்து பேக் பண்ணி எடுத்திருக்கேன் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி. ஆனால் போர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக கொடுக்குற ஹாஃப் கேஜிக்கான போர்டு வந்து நம்ம வந்து கொடுக்கக்கூடாது. இதுக்கு வந்து நம்ம 1 kgக்கான போர்டு தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம செப்பரேட் பண்ணி எல்லாம் வைக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து கொஞ்சம் பெரிய போர்டாக வச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அதை மைண்டில் நம்ம எப்போவுமே வச்சுக்கணும். ஸோ 1 kg போர்டு வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, ரொம்ப மினிமலான டிசைன் தான். ஏன்னா எனக்கு 1 day தான் டைம் இருந்தது. அன்றைக்கி நான் வந்து ஒரு சின்ன ஒர்க்காக போயிருந்தேன், பர்சனல் ஒர்க்காக. ஸோ அதனால் ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் நம்ம வந்து சூஸ் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் எல்லாத்தையும் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு, பட் நான் சொன்னாலே மெஸ்ஸியாக இருக்கும்னு, ஸோ அதெல்லாம் க்ளீனிங்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ எப்படியோ எப்படியோ க்ளீன் பண்ணி பேலட்டில் நைஃப்பில் வந்து போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம அடுத்தடுத்து செட்டிங்க்கு வந்து போயிடலாம். அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ டிசைனும் குயிக்காக நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் ப்ளூ கலரில் நமக்கு அவங்க கேட்டது என்னென்னா, எனக்கு வந்து ரெஃபரன்ஸ் இமேஜில் வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ சும்மா ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு பாப்பாவோட ஃபோட்டோ வந்து இருக்கும் ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி. பட் அவங்க வந்து எனக்கு இதில் கேட்டிருந்தாங்க, அதாவது பாஸ் பேபி தீமில் வந்துட்டு எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு கேக் இமேஜஸ்லேருந்து கொஞ்சம் இந்த மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் வச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதில் தான் எடுத்துகிட்டு, ரொம்ப வைக்க முடியாது ஏன்னா ரொம்ப சின்ன கேக் இல்லையா, ஸோ அதனால் வந்து குட்டி குட்டியாக வந்து உங்களுக்கு நான் வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2ஐயும் மர்ஜ் பண்ணி இந்த டிசைனுக்கு வந்து நாங்கள் அரைவ் ஆனோம். ஸோ இதில் வந்து குட்டியாக எலிமெண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றுனா வந்து நீங்கள் பார்ப்பீங்க டிசைனில். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன், ஏன்னா ரொம்ப பிளாங்காக இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ கொஞ்சம் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து செட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு ஒரு டவுட்டு,
என்னென்னா இது வந்து கேக் 2ஆக இருக்கிறதுனால கொஞ்சம் பேலன்ஸ் இல்லாமல் ஏதாவது விழுந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன டவுட்டு. ஸோ சேஃப்டிக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஸ்ட்ரா மட்டும் நான் உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன், 2 ஸ்ட்ரா மட்டும். ஸோ அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு. இது வந்து பக்கத்தில் தான் வந்து டெலிவரி, நம்ம ஏரியா தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நான் வந்து ரிஸ்க் எடுக்க தயாராக இல்லை. ஸோ அதனால் நான் யூஸ்வலாக வந்து எதுக்கு நம்ம வந்து ரிஸ்க் வந்து பணத்துக்காகவோ இல்லை, பட் அவங்க மொமெண்ட்ஸை வந்து நம்ம சொதப்பிட்ட மாதிரி ஆகக்கூடாது இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் அதை வந்து ரிஸ்க் எடுக்காமல் தான் வந்து நான் பண்ணுவேன். ஸோ இப்போ நல்லா செட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ டெலிவரி கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபைனல் டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து செஞ்சிடலாம். அண்ட் மோரோவர் கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் கடைசியில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் அது வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதில் வந்து அவங்க க்ராலிங் 1/2 அப்படிங்கிற இது கொடுத்துருந்தாங்க. அண்ட் மோரோவர் இதில் வந்து இன்னொரு எலிமெண்ட் என்னென்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி இது இருக்கும், இது ஏணி மாதிரி வந்து நமக்கு இருக்கும். இது எல்லாமே நான் தனியாக செஞ்சுருக்கேன். நான் அதை ஷார்ட்ஸாக வந்து தனியாக நான் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் வந்து எடுத்து நம்ம அட்டாச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். இதில் ஒரு பாஸ் பேபி வந்து இப்படி க்ரால் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதையும் நான் வந்து குட்டி குட்டியாக எல்லாமே குட்டி குட்டியாக எடுக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ அதெல்லாத்தையும் எடுத்தாச்சு. ப்ளஸ் ஒரு பிக்சர் ஆட் பண்ண முடியுமான்னு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், சரி ரொம்ப சின்ன கேக்காக இருக்கிறதுனால 6 பிக்சர் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. பட் 6 பிக்சர் வந்து இடம் பத்தாது, நமக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குங்கிறதுனால அப்புறம் அவங்களே இருந்துட்டு நான் வந்து இது கொடுக்குறேன், லைக் நான் கொலாஜ் பண்ணி கொடுக்குறேன். நாங்கள் வெறும் கொலாஜ் மட்டும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பட் நான் அதை வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரியெல்லாம் நான் இதை தனியாக பண்ணி குழந்தையோட பேரும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் பண்ணேன். அண்ட் இது கூடவே வந்து பாஸ் பேபியோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த டாலர் நோட்ஸு, அப்புறம் குட்டி பால் புட்டி, அதுக்கப்புறம் ஒரு சூட்கேஸு, அதுக்கப்புறம் டை, இந்த மாதிரியான யூஸ்வலான பாஸ் பேபியோட எலமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அங்கங்கே ப்ளேஸ் பண்ணிட்டோம். லோகோவும் வந்து வச்சுட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் அழகாக இந்த குட்டி கஸ்டமைஸ்டு கேக் வந்து இப்படி தான் வந்து ரெடி ஆச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த இது பண்ணும்போது. அண்டு பார்த்திங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு கேக்கில் இந்த கேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கலர் ப்ளூ கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டி எலமெண்ட்ஸு நாமளாகவே இது க்ரியேட் பண்ணோம். இது மாதிரி ரெஃபரன்ஸ் இல்லை. ஸோ நம்ம 2-3 பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு அதுலேருந்து நமக்கு எது வேணுமோ அது மாதிரி குட்டி குட்டியாக வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி இந்த கேக்கை வந்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த கேக்கு. அண்ட் மோரோவர் கஸ்டமருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அண்ட் மேலே அந்த ஃபோட்டோவோட ஐடியாவும் ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்ததுக்கப்புறம் சரி ப்ளெயினாக வேணான்னு சொல்லிவிட்டு நான் அதை வந்து ஒரு சின்ன ப்ளூ கலர் ஃப்ரேம்லேயே வந்து நான் ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் ரெடி பண்ணிவிட்டு நான் அதையும் வந்து அழகாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த 1/2 kg கஸ்டமைஸ்ட் ஹாஃப் பர்த்டே கேக் வந்து சூப்பராக செஞ்சாச்சு. ஸோ கஸ்டமரோட ரிவ்யூவும் பாருங்கள், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு சொல்லி எனக்கு மெசேஜும் பண்ணியிருந்தாங்க. அண்ட் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இந்த மாதிரி உங்களோட ஈவெண்ட்ஸுக்கு, உங்களோட மெமரிஸ்க்கு, உங்களோட மொமெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அழகாக உங்களுக்கு வந்து கேக் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ 1/2 kgலேருந்தே பென்டோ கேக்ஸ்லேருந்தே நம்ம குட்டி குட்டி கஸ்டமைசேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் கஸ்டமைஸ்ட் கேக்ஸ் வேணும்னா நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள், சூப்பராக செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.